நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம செயின் ரூல் இருந்தால் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரேஷியோ வச்சு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்ட்டு நம்ம செலக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல் கொஷின், 6 ஆண்கள் 8 சிறுவர்கள் இணைந்து ஒரு வேலையை செய்ய 10 நாட்கள் தேவைப்படும் மற்றும் 26 ஆண்கள் 48 சிறுவர்கள் சேர்ந்து அதே வேலையை செய்ய 2 நாட்கள் தேவைப்படும். 15 ஆண்கள் 20 சிறுவர்கள் சேர்ந்து அதே வேலையை செய்ய எத்தனை நாட்கள் தேவைப்படும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 6 ஆண்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்து 10 நாள்லையும் 26 ஆண்கள் 48 சிறுவர்கள் சேர்ந்து 2 நாள்லையும் செஞ்சாங்கன்னா அதே வேலையை 15 ஆண்களும் 20 சிறுவர்களும் சேர்ந்து வேலை செய்ய எத்தனை நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம சால்வ் பண்ணணும்னா நம்ம ஒரு ஆணுக்கும் ஒரு சிறுவனுக்குமான திறமை விகிதம் வந்து என்ன அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ நான் சால்வ் பண்ணி பார்த்த வரைக்கும் எல்லா கொஷின்ஸுக்குமே வந்து இந்த ரேஷியோ 1:2 தான் கொடுக்குறாங்க. இப்போது ஒரு ஆணுக்கும் ஒரு சிறுவனுக்குமான அந்த திறன் விகிதம் வந்து 1:2 அல்லது 1:3 அப்படின்ட்டு நம்ம செலக்ட் பண்ணி இப்போ நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல 1:2 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அது 8 சிறுவர்கள் கொடுத்துருக்காங்க, அது முதல்ல எடுத்துக்கலாம். முதல்ல சிறுவர்கள் முதல்ல எடுத்துக்கலாம். 8 சிறுவர்கள், அப்புறமா 48 சிறுவர்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 6 ஆண்கள் கொடுத்துருக்கிறது, ஒரு ஆண் அப்படின்றது இப்போ நம்ம எடுத்துக்கிறது 1:2 ரேஷியோக்கு ஒரு ஆண் அப்படின்றது 2 சிறுவர்களுக்கு சமம். அப்போ 6 ஆண்கள் அப்படின்றது நம்மளுக்கு 12 சிறுவர்களுக்கு சமம். அதே மாதிரி 26 ஆண்கள் அப்படின்றது நம்மளுக்கு 52 சிறுவர்களுக்கு சமம். இந்த பக்கம் ஸோ 6 ஆண்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்து 10 நாளில் வேலை செய்கிறத கொடுத்துருக்காங்க, அந்த 4 எடுத்துக்கலாம். அதே மாதிரி 26 ஆண்கள் 48 சிறுவர்களும் சேர்ந்து 2 நாளில் வேலை செய்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போது மேலே இருக்கக்கூடிய 2 மதிப்பையும் கீழே இருக்கக்கூடிய 2 மதிப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1:2 அந்த ரேஷியோவுக்கு 6 ஆண்கள் அப்படின்றது 12 சிறுவர்களாகவும் 26 ஆண்கள் அப்படின்றது நம்மளுக்கு 52 சிறுவர்களாகவும் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ 12 + 8 அதாவது 20 சிறுவர்கள், இதை வந்து இங்கே கொடுத்துருக்க 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணும்போது 20 × 10 200 வரும். அதே மாதிரி 52 + 48 100, 100 × 2 200 அப்படின்ட்டு மதிப்பு வரும். இப்போ பார்த்தோன்னா மேலேயும் 200 மதிப்பு வருது, கீழேயும் 200 மதிப்பு வருது. அதாவது டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 1ங்கிற மதிப்பு தான் வரும். ஸோ 2 பக்கம் ஈக்குவலான மதிப்பு வந்துருச்சுனாலே நம்ம எடுத்துக்கிற ரேஷியோ வந்து கரெக்டான ரேஷியோ அப்படின்ட்டு அர்த்தம். இந்த ரேஷியோ வந்து மாற்றி எடுத்தோன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக மதிப்புகள் வந்து வராது. சரிங்களா? அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 2 மதிப்புகளையும் ஏதாவது ஒன்று மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். 12 + 8 20 சிறுவர்கள் வந்து ஒரு வேலையை 10 நாளில் செய்கிறத வந்து எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ 20 சிறுவர்கள் ஒரு வேலையை 10 நாளில் செய்கிறாங்க அப்படின்னா அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 15 ஆண்கள் 20 சிறுவர்கள் சேர்ந்து அதே வேலையை செய்ய எத்தனை நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ 15 ஆண்கள் அப்படிங்கிறது நம்ம ரேஷியோ 1:2 எடுத்துக்கிறதுனால 15 ஆண்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு 30 சிறுவர்களுக்கு சமம். ஸோ 30 + 20 50 சிறுவர்கள் சேர்ந்து அந்த வேலையை செய்வதற்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ கேன்சல் பண்ணோன்னா 4, ஆன்சர் வந்து 4 days வரும். சரிங்களா? அல்லது இந்த 2 மதிப்பில் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம 52 + 48 100 சிறுவர்கள் சேர்ந்து அந்த வேலையை வந்து 2 நாளில் முடிக்கிறாங்கன்னா 50 சிறுவர்கள் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்ட்டு எடுத்தனாலும் நம்மளுக்கு இதே ஆன்சர் தான் வந்து வரும், 4 days வரும். ஸோ 2 மதிப்புகளில் எந்த மதிப்புகள் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். 2 ஆண்கள் 7 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 14 நாட்களில் முடிப்பர். 3 ஆண்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்து அதே வேலையை 11 நாட்கள் செய்து முடிப்பர் எனில் அதேபோல் 3 மடங்கு வேலையை 8 ஆண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம ரேஷியோ முதல்ல 1:2 அப்படின்ட்டு கொடுத்து பார்க்கலாம். சிறுவர்கள் முதல்ல எடுத்துக்கலாம். 7 சிறுவர்கள் அப்புறமா 8 சிறுவர்கள். ஸோ 7 8. இப்போ 2 ஆண்கள் அப்படிங்கிறது நம்ம ரேஷியோ 1:2 எடுத்துக்கிறதுனால 2 ஆண்கள் அப்படின்றது நம்மளுக்கு 4 சிறுவர்களுக்கும், அதே மாதிரி 3 ஆண்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு 6 சிறுவர்களுக்கும் சமம். அப்போ 4 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா மேலே வந்து 14 நாளும், ரெண்டாவது 3 ஆண்கள் 8 சிறுவர்களுக்கு 11 நாளும் கொடுத்துருக்காங்க. இப்போது 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். 7 + 4 11, அதே மாதிரி 8 + 6 14. இந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7 + 4 11, 8 + 6 14. இப்போ இந்த 2 மதிப்புகளும் ஈக்குவலாக வருதான்னு பார்க்கணும், அல்லது டிவைட் பண்ணி பார்க்கும்போது 1ங்கிற மதிப்பு வருதான்னு பார்க்கணும். ஸோ 1ங்கிற மதிப்பு வரதுனால நம்ம எடுத்துருக்க 1:2 அப்படின்றது வந்து கரெக்டான ரேஷியோ. இப்போ நம்மளுக்கு 14 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 11 நாளில் முடிக்கிறாங்கன்ட்டு வரும். அப்படி இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன்,
11 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 14 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்ட்டு வரும். ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்தால் போதும். நம்ம மேலே இருக்கிறது முதல்ல எடுத்துக்கலாம். ஸோ 11 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 14 நாளில் முடிக்கிறாங்கன்னா கீழே 8 ஆண்களும் 6 சிறுவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பார்கள்னு கேட்டிருக்காங்க. இப்போ 8 ஆண்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு 16 சிறுவர்களுக்கு சமம். ஸோ 16 + 6 22 சிறுவர்கள் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாளாகும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ 2 7 நாளில் அந்த வேலையை செஞ்சு முடிக்கலாம். ஆனால் கொஷினில் அதே போல் 3 மடங்கு வேலை அப்படின்ட்டு கொடுத்துருக்கறனால வரக்கூடிய ஆன்சரை மட்டும் நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா நம்மளுக்கு ஆன்சர் 21 டேஸ் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும்.